சட்டியில கொஞ்ச நேரம் ஆள் ஒருத்தவங்கள அதுல வந்து சோத்தள்ளி போட்டு வச்சிருந்தேன். இப்போ மணி பனி 12:30 கொஞ்ச நேரம் சாப்பிட்டோமா. இப்போ இன்னும் வயிற்று போயிடுச்சு மாதிரி இருந்துச்சு. அந்த சட்டியில சாதத்தை போட்டு காட்டி சாப்பிட்டு பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஒரு உருண்டை வேணுமா? எனக்கு அதை வேணாம். இது நில வைக்கிற அன்னைக்கு அவளும் சர்க்கரை எல்லாம் பத்தியாயிலே அப்படியே கேட்டல வேணாம்னு சொன்னீங்கல்ல. அந்த அவளு சக்கரை நில வைக்கிற அன்னைக்கு வச்சிருந்தோமா. அதெல்லாம் நாங்களாம் யாருமே சாப்பிட மாட்டோம். எப்போ வச்சாலுமே முன்னாடி இருக்க ஒரு நாள் வச்சோம். அது எல்லாமே எடுத்துட்டு வந்து எங்கள் மாமியார் கவரில் கொண்டு கொடுத்துருந்தோம்னா அவங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. நான் கேட்டேன் வேணாம்னு சொன்னாலும் நான் கொண்டு கொடுத்தேன். இப்போ அவளு சக்கரை வேணும். கொடுக்கற செய்யணும். கொடுக்கறத பச்சை பயிரெலாம் அது பச்சை பயிரெலாம் அரிசி ஊற வைக்கணுமா? அரிசி வேணாம். ஏன் அரிசியெல்லாம் ஊற வச்சு நம்ம எப்போ அரிசி ஊற வைச்சோம்? நம்ம வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் ரெடிமேட் மாவு இருக்குல்ல. நேற்று உடப்படை செஞ்சோம்ல அந்த மாதிரி மாவு நம்ம போட்டு இருக்க மாவு வச்சே செஞ்சிடலாம். என்ன மாவு வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இந்த மாவு நம்ம எதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம தட்டை செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. அந்த மாவில் நான் ஒரு 150 கிராம் இருக்கும் எடுத்துருக்கேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா இது நம்ம கூழ் காய்ச்சிரோம்ல அதுக்கு கொஞ்சம் குறன்னு அடித்து வச்சுருப்போம். கழுவி காய வச்சு கொஞ்சம் குறன்னு அடித்து வச்சுருப்போம். அந்த மாவில் சும்மா கொஞ்சோண்டு இது நைஸாக இருக்குன்னு இது கொஞ்சம் குறப்பாக போட்டால் கொஞ்சம் குறப்பாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும்ல. அதுக்காக நான் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் இப்போ வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான நம்ம வெல்லத்தை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி அளவெல்லாம் கிடையாது, பாவு பதமும் கிடையாது. வெல்லம் கரையை விட்டு எடுத்துக்கலாம். தவக்க விட்டுறாமல் ஓரளவுக்கு வதக்கிட்டு எடுத்துக்குவோம். நல்லா மாவில் சூடு ஏறுற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது அடுப்பு அகனி ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுத்த பயிர் நம்ம வீட்டில் இருக்குல்ல அந்த வறுத்த பயிர் தான். இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் தட்டி அதிலே போட்டிருக்கேன். அதை இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய முடியாக ஒரு முடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்மளாம் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாவை வடிகட்டி ஊற்றிக்கலாம். பிணைஞ்சி பதமாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக வேணுமா பெருசாக செஞ்சீங்க, சின்னதாக வேணால் சின்னதாக செஞ்சீங்க. வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பிடிச்சோம்லங்க சூப்பராக வெந்து போய் அது நெருக்கி 1 மணி நேரம் ஆகுது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ உடச்சி காமிச்சிடவா? நான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பச்சரிசி மாவு இருக்கும். அந்த மாவு வச்சே செஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா கடையில் கூட கிடைக்கும்னா அந்த பாக்கெட் மாவு அதை வாங்கி கூட செய்யலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்கன்னா உங்களுக்கு உடைக்கவே தெரியும். பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.